என்னோடய ஸ்டைலில் ஒரு கோகோனட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சாதாரண கோகோனட் ரைஸ் தானே, அதுக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக 2 மினிட்ஸில் செய்கிறதுக்கான கோகோனட் ரைஸ். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டோட நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்றதுனால 3 காஞ்ச மிளகா மட்டும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை பருப்பு எல்லாமே நிறைய சேர்த்துக்கோங்க. ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பாதி எப்படி ரைஸில் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக எல்லாமே நிறைய தான் போட்டிருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்போ தான் முடியெலாம் நல்லா வளருன்றதுக்காக கருவேப்பிலையும் நான் நிறைய தான் எப்போவுமே போடுவேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காவை கட் பண்ணி மிக்சியில் பல்ஸில் ஒரு நல்லா பல்ஸாக அடித்து வச்சுருந்தேன். இப்போ தேங்காவும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை நல்லா வதங்கணும். ஏன்னா தேங்காய் நல்லா வதங்கலைன்னா ரைஸ் மதியானம் வரைக்கும் நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அதனால் நல்லா தேங்காவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அதனால தான் எண்ணெய் நிறைய ஊற்றிருந்தேன். எண்ணெயில் நல்லா வதக்கி டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட அப்படியே உடனே ஆஃப் பண்ணிடாமல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட்டாக பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அப்பயுமே நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. இதுக்கப்புறம் ரைஸ் கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுருங்க. அப்படியே ரைஸ் வடித்து இதில் போட்டிங்கன்னா கொல்லன்னு ஆகிடும். அதனால் ரைஸை நான் ஃபஸ்ட்டே ஆற வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா சாதா அரிசினாலுமே ஓகே. அதையும் இதில் போட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. சாப்பாடு மதியானத்துக்குள்ளே கெட்டு போயிடக்கூடாதுன்றதுனால நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து அடுப்புலேயே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. முந்திரி வேணும்னாலும் முந்திரி ஸ்டார்டிங்கில் எண்ணெயில் வருத்தும் போதே முந்திரியும் போட்டுறது இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடும். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.